சென்னையில் மதன் ஹோமியோ கிளினிக் 35ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. சென்னை ஆதம்பாக்கம் மதன் ஹோமியோ கிளினிக் 35வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இலவச எலும்பு அடர்த்தி பரிசோதனை மற்றும் விட்டமின் டி பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் கடந்த 35 ஆண்டுகளாக குறைந்த செலவில் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வரும் டாக்டர் ஜெயக்குமாரை கௌரவிக்கும் விதமாக மனிதநேய மருத்துவர் என்ற தலைப்பில் கவிஞர் ஜெயபாண்டி புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் ஜெயக்குமார், மதன் ஹோமியோ கிளினிக் ராணுவ வீரர்களுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இலவச சிகிச்சை அளித்து வருகிறது என்று தெரிவித்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டனர். எங்களுடைய கிளினிக்கில் வர்ற மக்களுக்கு குறைவான செலவில் நிறைவான ஒரு வைத்தியம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ஹோமியோபதிக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒரு அனலிட்டிக்கலாக அது சிம்டம்ஸ் என்ன சொல்கிறாங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த சிம்டம் பேஸில் டயக்னோஸும் பண்ணி ப்ளஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முறையாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்த முடியும். பொதுவாக ஆஸ்துமா, அலர்ஜி, தும்மல், சைனஸ், அப்புறம் டான்சில்ஸ், குழந்தைகளுக்கு டான்சில்ஸு, அடினாய்டு, மவுத் ப்ரீத்திங், நோஸ் பிளாக்கு, ஃபுட்டு முழுங்க வாயில் வச்சுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி குழந்தைகள், இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இதில் உண்டு. குழந்தைகளுக்கு மெயினாக ஒரு சிறந்தது ஹோமியோபதி. ஏன்னா கசப்பு இல்லாத இனிப்பு பில்ஸ் உள்ள ஒரு மருந்து. ரெண்டாவது, இது விரைவிலும் குணப்படுத்தக்கூடியது. ஜுரம் தானே லேட் ஆகுமோ அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. ஜுரத்துக்கும் இதிலே விரைவாக குணப்படுத்த முடியும். ஹோமியோபதி ஃபாஸ்ட் ஆக்டிங். இன்றைக்கி வேர்ல்டில் நம்பர் 2 அதிகமான மக்கள் யூஸ் பண்ணுறது ஹோமியோபதியை வேர்ல்டிலே 2வது இடத்துல இருக்குது. அந்தளவுக்கு பல்வேறு நாடுகள்லேயும் ஹோமியோபதி இருக்குது. இந்தியாவிலையும் சிறப்பாக வந்துக்கிட்டு வருது. அந்த ஒரு சிஸ்டத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த ஹோமியோபதி சிஸ்டம் மூலமாக மக்களுக்கு நிறையா நன்மையை செய்ய வேண்டும் என்பதை எங்கள் மதன் ஹோமியோபதியின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 35வது ஆண்டு முடிந்து 36வது ஆண்டு கால் எடுத்து வச்சுருக்கோம்.